ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2024க்கு நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாத்துக்கும் இந்த வருடம் ஒரு இனிமையான வருடமாக அமையட்டும். நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனுக்கோசம் தான் கேக்கு கடையில் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். வாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் எல்லாருமே முடிச்சுட்டு நம்ம 11 o'clockலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் ஆஜராகிட்டோம். சரி 12 o'clock வரைக்கும் டைம் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் டான்ஸு ஸ்பீச்சு காம்படிஷன் எல்லாமே வச்சுருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா 12 மணி எப்போ ஆகுங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லாருமே இந்த மாதிரி நாங்கள் வருஷம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்ட்ரீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த வருடம் மாதிரி அடுத்த நியூ இயரும் ரொம்பவே கிராண்டாக இதே மாதிரி ஒற்றுமையாக செலிப்ரேஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள் 12 o'clock ஆக போகுது. அது ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் எடுத்து இப்போயே நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரீட்டில் சென்டராக வச்சு டேபிள் எடுத்துகிட்டு வந்து கேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம டேபிளை வச்சதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா டேபிளை சுற்றி நாங்கள் ஆஜராகிட்டோம். இப்போ எல்லாம் அவங்கவுங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம். எப்போ 12 மணி ஆகுங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசு வான வேடிக்கை எல்லாம் விட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குட்டீஸ் கையில் கொடுத்து தான் நம்ம கேக்கை செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். கேக் வெட்டி இப்போ கேண்டில்லாம் வச்சாச்சு. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் அவங்கவுங்க பட்டாசு வெடிச்சிட்டு நாங்கள் சுற்றியும் ஆஜராகி நின்றுட்டுருக்கோம். நம்ம கேக் வாங்க போன இடத்துல பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பட்டாசு மாதிரி வந்திருக்குன்னாங்க. வச்சா நல்லா கலராக வரும்னாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா நாங்களும் 2-3 தடவை பற்ற வச்சு பார்த்தாங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி புஷ்பானமாக போயிடுச்சு. ரொம்ப சேட் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். ரொம்ப சுற்றி நாங்கள் ஆர்வமாக அதை பார்த்துட்ருக்கிறப்ப புஷ்பானமாக போயிடுச்சு. சரி எடுத்து அதை ஓரமாக போட்டுட்டு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் எல்லாம் கேக்கை சுற்றி வந்து ஆஜராயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேண்டில்லாம் எடுத்து பற்ற வச்சுட்டோம். அது வெடிக்கவே கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வான வேடிக்கை கலராக பசங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வான வேடிக்கையெல்லாம் மேலே விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ எல்லாருமே கேக் சாப்பிட்டு மறுபடியும் மீதி இருக்க பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பசங்க பார்த்திங்கன்னா விடிய விட்டிங்கனாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம 2023லேருந்து 2024 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம 24 டிஷ் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் கிளம்பிட்டேன். காலையில் நேரமாக எந்திரிக்கிறதுக்கோசரம் கிளம்பியாச்சு. வணக்கங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு வந்து ஒரு இனிமையான வருடமாக அமையட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2024 பிறந்திருக்கு. அதுக்கோசரம் நான் ஒரு ஸ்பெஷலாக செய்யணுன்னு இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரை இப்போ தான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு அதை எல்லாத்தையும் காட்டுறேன். ஒரு 24 வகையான டிஷ்ஷு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ காட்டுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம உப்பு வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் செஞ்சுருக்கேன். நம்மளோட நியூ இயர் கேக்கு, இது குக்கீஸ், பாசிப்பருப்பு பாயாசம், லெமன் ஊறுகாய் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ வடை தாங்க செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு சில்லி, அப்புறம்
வாழைப்பூவில் நம்ம சில்லி போட்டிருக்கோம். இதை நான் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்பளம் வச்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல், நடக்கல்ல உடைச்சி போட்டு நம்ம கொத்தவரங்காய் செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு மசியல் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கோதுமை மாவுலேயே செஞ்ச மோமோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மினி பூரி தாங்க செஞ்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கு சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, கேப்சிகம் எல்லாம் போட்டு நாம் செஞ்சுருக்கோம். பட்டரில் செஞ்ச பன்னீர் பிரியாணி, இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா பொடி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரண்டைப்பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா மிளகு ரசம், மசாலா மோர், தாளித்த தயிர். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி. இதில் முக்கால்வாசி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் நமக்கு சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.